நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்களுக்கும் குறிப்பாக இந்த சர்க்கிள் தலைவராக இருக்கக்கூடிய மகளிரை சார்ந்த அத்தனை நல்லவர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம். செல்வப்பெருமை அவர்களுக்கு அவருடைய உண்மையான உழைப்பிற்கு கிடைத்த பதவிதான் மாநில தலைவர் பதவி. இது ஏதோ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்பது மிகவும் பலவீனமான அல்ல. ஒருத்தருக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்தான்னு சொன்னால் அவருடைய தகுதி, திறமை, உழைப்பு இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வர முடியும். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இவர்களெல்லாம் பரிசீலனை செய்துதான் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக தலைவர் செல்வப்பிரதி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமித்துள்ளது. அதை கொச்சப்படுத்தும் வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுவது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் மீது பல்வேறு கொலை குற்றங்கள் நிலுவையில் உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டை அடிமைக்கும் வகையில் பிஜேபியுடன் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடங்கி வைத்துள்ளார்கள். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிடியில், பிஜேபி பிடியில் அதிமுக இருக்கின்றது. முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கட்சியில் இருக்கின்ற டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, செங்கோட்டையன் போன்றவரை ஒருங்கிணைத்து அவர் கட்சியை நடத்த சொல்லுங்கள். ஒருங்கிணைத்து அந்த கட்சியை ஒழுங்காக நடத்த சொல்லுங்கள். அதை விட்டு காங்கிரஸ் கட்சியை பற்றி குறை சொல்வதற்கு அவருக்கு எந்த ஒரு அதிகம் இல்லை. ஒரு மனிதரை, ஒரு தலைவர் விமர்சனம் செய்வது சகஜம்தான். ஆனால் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அரசியல் நீண்ட நாள் அனுபவம் உள்ளவர், ஒரு தனிமனித தாக்குதல் நடத்துவது மிகவும் வருத்தத்துக்குரியது. ஒரு தலைமைக்கு பண்பில்லாத ஒரு நபராக எடப்பாடி பழனிசாமி பேசுவது மிகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கும் மிகவும் உபாதைக்குரியதாக இருக்கிறது. எனவே அவர் இந்த பேச்சை வாபஸ் பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் சில கண்டன ஆர்ப்பாட்டத்தை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்த இந்த எம்மூர் பகுதியில் அனைத்து பகுதி பொறுப்பாளர்களுக்கும், மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், மகளிர்களுக்கும் இந்த நேரத்தில் அத்தியட்சணை மாவட்ட பொறுப்பாளர் என்ற முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிக்கின்றோம் 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 அநாகரிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். கைது செய், கைது செய், எங்கள் தலைவர், எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறா பேசின எச்ச பொறுக்கி எடப்பாடியை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய்.